அம்மா அம்மா எஸ். ஸோ டெய்லி கால் வந்தோடனே ஃபஸ்ட் ஷீஸ் மை இங்கேயே போட்டிருக்கேன் என்னோடய காம்பஸ் கைடிங் லைட். ஸோ டெய்லி கால் வந்து அவங்கள பார்த்து வர்ஷிப் பண்ணிட்டு தான் என்னோடய டேவே ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்கீங்க. வயசுல என்னோட ரொம்ப சின்ன பையன் நீங்க, ஆனா என்னென்னவோ அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இதோட மீனிங் என்ன சார்? அதிசயா அப்படின்னா நான் தமிழ்ல பேர் வைக்கணும்னு நினைச்சேன். கம்பெனி ஆரம்பிக்கும் போது இன்டர்நேஷனலாக இந்த கம்பெனி இன்டர்நேஷனலுக்கு கொண்டு போகணும், ஒரு பெரிய ஐபிஓ பண்ணி ஒரு நேஷனல் பிராண்டாக மாற்றி இன்டர்நேஷனலாக கொண்டு போகும்போது, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ் டச்சில் வைக்கணும்னு சொல்லும்போது அதிசயம் அப்படின்னு செலக்ட் பண்ணேன். அதிசயமா இருக்கிறது, அதிசயமாக பில்ட் பண்ணணும், அதிசயமான விஷயங்களை செய்யணும்னு சொல்லும் போது அதோட மாடுலேஷன் பண்ணி வச்சது அதிசயாங்கிற பேர். நீங்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது இது இந்த லொகேஷன், ஃபியூச்சர், அந்த இடத்தோட டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பேசிஸில் நீங்கள் கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரைமரி வந்து லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷனில் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கா, மக்கள் ஈஸியாக போக முடியுமா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கா, என்ன கன்வீனியன்ஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ரைட்டான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரைட்டான பர்ச்சேஸுக்கு ரேட்டு வாங்கி கரெக்டான ப்ரைஸும் கரெக்டான லொக்கேஷனும் குவாலிட்டி கொடுத்தா ப்ராஜெக்ட் கிரேட்ஸ். பிராண்டு மார்க்கெட்டிங் என்ன வேணால் செலவு பண்ணலாம், ஆனால் ரியல் ஹீரோ வந்து ப்ராடக்ட் தான். ப்ராடக்டை குவாலிட்டியாக கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட்டிங் ஜெயிக்கும். ப்ராடக்ட் தப்பாக இருந்தால் என்ன மார்க்கெட் பண்ணாலும் விற்க முடியாது. மக்கள் ரொம்ப தெளிவானாங்க. ஒரு வகையில் இவங்கலாம் எம்ப்ளாயீஸ் உங்கள் கம்பெனியில்? எங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயிஸே கிடையாது மேடம், எல்லாம் ஒரு ஃபேமிலி மெம்பர் மேடம். நாங்கள் எம்ப்ளாயிஸ் யாரும் எடுக்க ஹையர் பண்ணுறதில்ல மேடம். வி கால் எவ்ரிபடி அஸ் அ டீம் மேட்ஸ், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். நான் என்னோட ஜாபை செய்ய வந்திருக்கேன், அவங்க ஜாபை செய்கிறாங்க, எல்லாரும் கொலாபரேட்டிவ் ஒரே கோல் கொடுத்து சின்சியர் ஒர்க்கர் மேடம். அவர் டீப்பா போயிட்டே இருக்கும்போது ஒரு அவர் ஒரு சின்சியரான ஒர்க்கர் மேடம். சார் நீங்க பாராட்டுறீங்களா கலாய்க்கிறீங்களா எனக்கு புரியல, பட் நீங்க ஒரு ஃபேமிலி, இந்தியா இஸ் யுவர் கண்ட்ரி, அவர் கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி சார்? நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன் மேடம், எல்லா வேலையும் எங்கிட்ட வாங்கிட்டு வரேன் மேடம். ஆனா எங்கேயுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு போர்டு நான் பார்க்கவே இல்லை சார். இங்க நான் சரி நானும் இங்க வாசல்ல ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன், எம்டி எதுவுமே போடலை. நான் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு போஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் மேடம், மென்டார்னு வச்சுருக்கேன். நம்மளை வந்து பீப்புள் வந்து கரெக்டாக செஞ்சால் லீடராக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு லேண்ட் ஒரு குடும்பத்தோட சொத்து மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்தோட கனவு, ஒரு கம்யூனிட்டியோட தொடக்கம். எஸ், அப்படி ஒரு கனவோடு இருக்கிற இந்த கனவுகளெல்லாம் ரியாலிட்டியாக மாத்திர ஒரு அமேசிங்கான பிஸ்னஸ் மேனோட இன்னைக்கு ஹோல் டே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்க போகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் எம்வி மணிகண்டன், அடிஷா டெவலப்பர்ஸோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். அவரோட தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். வாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். லவ்லி பிளேஸ். இன்னைக்கு ஹோல் டே உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாங்கல்ல, நான் இப்போவே சொல்லிடுறேன் சார். போகும்போதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு 5 பெட்ரூம் வீடு கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த எண்ணத்தோடையும் இன்னைக்கு எந்த இன்டர்வியூவும் கொடுக்க மாட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லை. ஓகே. அண்ட் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்கீங்க. வயசில் என்னோட ரொம்ப சின்ன பையன் நீங்கள், ஆனால் என்னென்னவோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து இப்போவே பிரேக் பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசிப்போம். ஓகே, ஷால் வி ப்ளீஸ்? உள்ளே வந்தோடனே பார்த்தேன் சார், சரி நீங்கள் உங்ககிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான இடத்துக்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க. அம்மா எஸ். ஸோ டெய்லி கால் வந்தோடனே ஃபஸ்ட் ஷீஸ் மை இங்கேயே போட்டிருக்கேன் என்னோட காம்பஸ் கைடிங் லைட். ஸோ டெய்லி கால் வந்து அவங்கள பார்த்து வர்ஷிப் பண்ணிட்டு தான் என்னோட டேவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ மை டே ஸ்டார்ட்ஸ் ஹியர். அம்மாவை கும்பிடுவேன், பெருமாளை கும்பிட்டு தான் ஐ வில் ஸ்டார்ட் மை டே. ஸோ திஸ் இஸ் வேர் மை டே ஸ்டார்ட்ஸ். லவ்லி. இதை பார்த்தாலே 99% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டெய்லி சால்வ் ஆயிடும். கண்டிப்பாக சார். அம்மாவும் கொடுத்துருவாங்க, இவரும் கொடுத்துருவாரு, எல்லாமே கரெக்டாக. கரெக்ட். ஸ்மார்ட் திங்கிங் சார், எனக்கு பிடிச்சிருக்குது. இன்னும் 2 விஷயம் இந்த இடத்துலயே நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறோம். உள்ள வந்தோடனே இந்த தாட்ஸ் ஐடியாஸ்னு ஒரு தபால் பெட்டி ஒன்று வச்சிருக்கீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எப்படி இந்த ஒரு தாட் அண்ட் ஐடியா இருக்கு? இல்லை, கண்டிப்பாக என்றைக்குமே ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு மட்டுமே தெரியும் சொல்லி பண்ணக்கூடாது. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கான வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு
கூச்சமாக இருப்பாங்க நிறைய பேர், அதை சொல்கிற கொஞ்சம் தயங்குவாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு தாட்ஸு கம்ப்ளைண்ட்ஸ் எதாக இருந்தாலும் மொட்டைக்கடிதாஸ் மாதிரி போட்டால் டெய்லி இது வந்து நான் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவேன். டெய்லி மார்னிங் இதை ஓப்பன் பண்ணி இது என்ன இருக்குன்னு படிச்சுட்டு தான் டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்னன்னைக்கு ப்ராப்ளம் அன்னன்னைக்கு சொல்யூஷன் பண்ணி இமெயில் எழுதி நல்ல தாட் இருந்தால் பாராட்டிடுவோம். வெரி வெரி பியூட்டிஃபுல். I've never seen this before. நாட் ஒன்லி அவர் டீம்மேட்ஸ், வெண்டார்ஸ் வருவாங்க, கஸ்டமர் வருவாங்க, யார் வேணாலும் எழுதி உள்ள போட்டுட்டு போகலாம். நான் பர்சனலாக படிப்பேன். ஓகே, அப்போ நானும் போகும்போது கண்டிப்பாக எழுதிட்டே போகிறேன். வாட் எவர் யூ தாட் ப்ளீஸ் வி வில் இம்ப்ளிமெண்ட். இதோட மீனிங் என்ன சார்? அதிசயா அப்படின்னா நான் தமிழில் பேர் வைக்கணும்னு நினைச்சார். கம்பெனி ஆரம்பிக்கும் போது இன்டர்நேஷனலாக ஒரு இந்த கம்பெனி இன்டர்நேஷனலுக்கு கொண்டு போகணும், ஒரு பெரிய ஐபிஓ பண்ணி ஒரு நேஷனல் பிராண்டாக மாற்றி இன்டர்நேஷனலாக கொண்டு போகும்போது, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ் டச்சில் வைக்கணும்னு சொல்லும் போது அதிசயம் அப்படின்னு செலக்ட் பண்ணேன். அதிசயமாக இருக்கிறது, அதிசயமாக பில்ட் பண்ணணும், அதிசயமான விஷயங்களை செய்யணும்னு சொல்லும் போது அதோட மாடுலேஷன் பண்ணி வச்சது தான் அதிசயாங்கிற பேர். நம்ம கொஞ்சம் அந்த இன்டர்நேஷனல் லெவலில் டச் பண்ணுறதுக்கு அதிசயான்னு மாற்றிடும். ரியல் மீனிங் இஸ் அதிசயம். ரைட் சார், உங்களை நான் வந்து இப்போ டீப்பாக ஸ்டடி பண்ண போகிறேன் இந்த ஹோல் டே. நீங்கள் வந்து பாருங்கள், உங்ககிட்ட நான் நிறைய எனர்ஜியை நான் எடுத்துக்கிட்டு நான் என்னென்னவோ பண்ண போகிறேன். நீங்கள் தான் எனர்ஜியாக இருக்கீங்க, உங்களை பார்த்து எனக்கு எனர்ஜி வருது. இருக்குது சார். திஸ் இஸ் ஜஸ்ட் ட்ரெய்லர். இன்னும் ஃபுல் பிக்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன்றுன்னா. ஸோ இப்போ இது இந்த ரிசப்ஷன் ஏரியா. இங்கே தான் எங்கள் பீப்புள் யார் வந்தாலும் தீஸ் பீப்புள் கிரீட் மனசால கிரீட் பண்ணி வெல்கம் பண்ணாதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்மைலோட தான் என்னையும் வந்து வெல்கம் பண்ணாங்க. தேங்க்யூ. இது என்னது? டிஸ்கஷன் ஜோன். டிஸ்கஷன் ஜோன். யாராச்சும் இருக்காங்களா கஸ்டமராமா? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? எந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க? 45. சூப்பர். சர்வீஸில் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லையா? ரைட், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இது கஸ்டமர் வெண்டார்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ சார் ஓகே பண்ணுறாரு? ஒரு 50 lakhs டீல் முடிச்சிருக்காங்க இன்னைக்கு. கேஷ் ப்ளஸ். இது ஃபுல்லாக வெண்டார்ஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ. சொல்லுப்பா சந்தோஷ், என்ன பண்ணுறேன்? சார் வெண்டர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். டெண்டரா? என்ன டெண்டர்? ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பிராண்டிங்ஸ்க்கும் ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே இருக்க விசிபிலிட்டி பிடிஎல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் என்னென்ன பண்ண போகிறோங்கிற பேசிக் லே அவுட் பிளான் போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் லான்ச்சுக்கா? ஆமாம் சார். ரைட், ஓகே. கரெக்டாக பண்ணி கொடுங்க சார். நீங்கள் தான் கரெக்டாக பண்ணுறீங்க. ஆல் தி பெஸ்ட். 2026 ஸ்டார்ட் ஆனதும் நம்ம என்ன சார் லான்ச் பண்ணியிருக்கோம் இங்கே? 2026 3 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று அடிஷா விவானா, இன்னொன்று ரீகல் ஆர்ச், தி கிரவுன். ஒரு 3 ரொம்ப ஒரு கோயம்புத்தூர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரீமியம் மோஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்கோம். இனி 8 ப்ராஜெக்ட் லான்ச் இருக்குது கோயம்புத்தூரில் மட்டும் இந்த வருஷத்தில். இது என்ன வில்லாஸா சார்? நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் ஃபார் ப்ரீமியம் பிளாட் டெவலப்மெண்ட். அதாவது ஒரு வில்லா கம்யூனிட்டியில் கிளப் ஹவுஸ் இருக்கும், உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஆனால் நீ நினச்ச மாதிரி வீடு கட்ட முடியாது வில்லா கம்யூனிட்டியில். இதில் நீ நினச்ச மாதிரி கட்டிக்கலாம். பட் எல்லாமே அம்யூனிட்டிஸ் இருக்கும். கண்டிப்பாக சைட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள். அப்போ நம்ம எல்லாரும் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். ஆமா, ஆனா இட் இஸ் இன் a community, வில்லா வில்லா கம்யூனிட்டி. ஓகே, காட் இட். இது எக்ஸ்பீரியன்ஸ் மேடம். இங்கே தான் எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும். இப்போ நீங்கள் பிளாட் வாங்க வந்தீங்கன்னா இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஏதாவது கஸ்டமர் இருக்காங்களான்னு பார்ப்போம். இருக்காங்க. ஹலோ, ஹாய் மேடம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? எந்த ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க? ஒன் வேர்ல்டா? ரைட், சூப்பரான ப்ராஜெக்ட், ரொம்ப குவாலிட்டியான ப்ராஜெக்ட் பாருங்கள். ரைட், ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ் both of you. ரனி, ஆல் தி பெஸ்ட். எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்றீங்க சார். Our values: trust, excellence, accountability, collaboration, service, innovation, gratitude. இனோவேஷனுக்கு பெரிய சென்டர் வச்சுருக்கேன், உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, R&D சென்டர். என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கீங்க சார். இப்போ எனக்கு என்னன்னா, நம்மலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு திங்கிங் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். ஓஹோ, எல்லாம் சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சீரியஸாக வேலை பார்க்குறாங்களா சார்? ஆமாங்க, இங்கே தான் எங்களோட சில பேர்லாம் பிராண்டோட எல்லா கிரியேட்டிவிட்டியும் ஹேப்பன்ஸ் ஹியர் ஒன்லி. ஆல் டிசைன்ஸ். ஸோ பிராண்ட் அம்பாசிடர் ஸ்ரிஷா. எஸ், ஐ நோ. மிஸ்டர் பாண்டி, வாட் டிசைன் டுடே? கோடிங் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் கிரவுன் இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மோஸ்ட் ப்ராஜெக்ட் ஓகே, we are launched now. அங்கே சொன்னீங்களே அதுவா? கிரவுன் ரொம்ப ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். கம்யூனிட்டி ஃபார் கம்யூனிட்டி. ஆமாம், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியம் கம்யூனிட்டி. ரைட், நல்லா பண்ணுங்க சார். ஆல் தி பெஸ்ட். அவர் நல்லா பண்ணுவார் மேடம். ஆமா இல்ல சார், நீங்க கழுத்து மேலே கை வச்சுட்டு பேசினா நல்லா அவர் அப்படியே பிடிச்சி தான் பண்ணுறேன் மேடம். நைஸ். ஐ குட் see a very friendly atmosphere, at the same time ஒரு பயமான ஒரு atmosphere. How is it இந்த உங்களோட டீம் பத்தி சொல்லுங்க சார். டீம் இல்லாமல் எதுவுமே இல்லை மேடம். எப்போ அடிக்கடி சொல்லுவேன், சுதேக்கு டீம் யாரும் பார்த்தது இல்லை தான் இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த டீம் தான் இந்த அடிஷியாவுக்கு வேண்டியிருக்கூடிய பெரிய சக்ஸஸ். எத்தனை வருஷம் ஆச்சு சார் இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்க? நான் 15 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். பட் இந்த அடிஷியா பிராண்ட் ஆரம்பிச்சதுல இது அடிஷியா ஆஃபீஸ் மட்டும் வேறு 2 பிஸ்னஸ் வச்சுருக்கோம், வேறு இடத்துல இருக்கு. ஸோ இதை 2 இயர்ஸில் பில்ட் பண்ணோம். நீங்கள் ஒரு 450 பீப்புள் இருக்காங்க. லவ்லி. ஸோ அப்படி போயிட்டு இட்ஸ் a great team built. சாரை பற்றி பெருமையாக 4 வார்த்தை சொல்லுங்க. அவர் எவ்வளோ அழகாக உங்களை பற்றி சொல்கிறாரு. என்ன மிஸ்டர் பாண்டி தான் சொல்லுங்க பாண்டி. சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய இடத்துல நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுப்பாரு, ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுப்பாரு.
ஏன் பண்ணி போய் சொல்கிறேன் இப்போ எங்கேயும் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் நான் உனக்கு சார் ஃப்ரெண்ட்லியாக தானே சொல்லி கொடுத்தீங்க. ஃப்ரெண்ட்லியாக சொல்லி தருவியா வெரைட்டி சொல்லி கொடுப்பா அதை சொல்லணும் நீங்கள் மற்ற இடத்துல நம்ம லேர்ன் பண்ணுறத ஃபாஸ்டஸ்ட் லேர்னிங் தான் நம்மளோட டீமோட ஸ்பிரிட்டு. சார் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க சார். நீங்கள் அப்படி கழுத்தில் கை வச்சிங்கன்னா பயப்பட தானே செய்வார். பாண்டி நம்ம ஃப்ரெண்டுங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க? பாண்டி நம்மளோட நம்ம சொல்கிற இமேஜ் அப்படியே கொண்டு வருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட் வித் அஸ். உட்காருங்க, நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அங்கே மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் தான் இந்த ரியல் எஸ்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் செல்லிங். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியான மார்க்கெட். ஸோ அதனால் மார்க்கெட்டிங் தான் ஒரு பேக் போன் ஆஃப் சக்ஸஸ். இந்த மார்க்கெட்டிங் இஸ் ரைட், இந்த சேல்ஸோட பீப்புளோட வேலை வந்து ஒரு 50% குறைஞ்ச மாதிரி கன்வீனியன்சிங் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டான ப்ராஜெக்ட்டில் கொண்டு வரும்போது கன்வர்ஷன் ரேட் ஜாஸ்தி இருக்கும். அதோட வேலை பண்ணுறது இந்த டீம் டூயிங் ஆசம் ஜாப், வெரி பிரெய்னி பீப்புள் சார் இவங்க எல்லாரும். ஆமாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங், இந்த கம்பெனியில் பண்ணக்கூடிய சேல்ஸ், சிஆர்எம் மார்க்கெட்டிங்கில் பண்ணக்கூடிய அனாலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க, என்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி திங்கிங் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னப்பா கரெக்டாக போயிட்டு இருக்கா, அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் போட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கன்வர்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன ஆகலை, இந்த மாதிரி போட்டு. என்ன சார் இவ்வளோ ஓப்பனாக காட்டுறீங்க? எல்லாமே என்ன மேடம் இருக்குது, எல்லாமே டிரான்ஸ்பரன்சி தான். மடிஷா மீன்ஸ் டிரான்ஸ்பரன்சி தான். ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து இன்சைட் கொடுக்குறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு. ஓகே, நானும் வந்து ஒரு இன்சைட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் சார். எனக்கு இது கேட்கணும் சார். சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது இது இந்த லொக்கேஷன், ஃபியூச்சர், அந்த இடத்தோட டெவலப்மெண்ட், அந்த மாதிரி பேசிஸில் நீங்கள் கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரைமரி வந்து லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷனில் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கா, மக்கள் ஈஸியாக போக முடியுமா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கா, என்ன கன்வீனியன்ஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ரைட்டான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரைட்டான பர்ச்சேஸுக்கு ரேட்டு வாங்கி கரெக்டான ப்ரைஸும் கரெக்டான லொக்கேஷனும் குவாலிட்டி கொடுத்தா ப்ராஜெக்ட் கிரேட் சக்ஸஸ். பிராண்டு, மார்க்கெட்டிங் என்ன வேணால் செலவு பண்ணலாம். ஆனால் ரியல் ஹீரோ வந்து ப்ராடக்ட் தான். ப்ராடக்டை குவாலிட்டியாக கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட்டிங் ஜெயிக்கும். ப்ராடக்ட் தப்பாக இருந்தால் என்ன மார்க்கெட் பண்ணாலும் விற்க முடியாது. மக்கள் ரொம்ப தெளிவானவங்க நினைக்கலாம். இப்போ இப்படி தானே சார் இப்போ நம்மளோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே யோசிப்பாங்க. அவங்களோட ஐடியாலஜியும் அந்த மாதிரி தானே இருக்கும். பட் அதை மீறி பிரேக் பண்ணி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது வாட் இஸ் தட் உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் வைக்கணும். நம்ம வந்து கோயம்புத்தூரில் இது வரைக்கும் தீம்டு வில்லா ப்ராஜெக்ட்ஸ் யாருமே பண்ணல. நம்ம இப்போ ஒவ்வொரு வில்லா ப்ராஜெக்ட்டுமே ஒவ்வொரு ப்ரீமியம் வில்லா லே அவுட் கம்யூனிட்டி தான் பண்ணுறோம். அது எல்லாமே நம்ம ஒரு தீம் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து விவானா பண்ணோம், பிரிட்டிஷ் தீம் பண்ணோம், இப்போ இட்டாலியன் தீம் பண்ணுறோம், ஒன் வேர்ல்டு வந்து ஒரு சவுத் இந்தியன் தீம் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தீம்டு வில்லாஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு செட்டிநாடு டைப்பில் ஃபுல் அம்யூனிட்டிஸ் கொடுத்து அந்த மாதிரி ஒரு தீம் வில்லா பண்ணுறோம் சூலூரில். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் செல்லிங் த பிளைன் வெளினா, இட்ஸ் அபவுட் மேக்கிங் ஏடிங் எசன்ஸ் டு இட் அண்ட் மேக்கிங் மோர் கஸ்டமர் வைஸ் மோர் வேல்யூ டு த கஸ்டமர் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ எங்கள் அடிசியாவோட ஸ்ட்ராங் 2 லேடி பில்லர்ஸ் 2 பேருமே ஆடிட் பண்ணுவாங்க. இவங்களை பார்த்தா நான் மட்டும் இல்லை, ஆர்கனைசேஷனே பயப்படும். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட மிஸ்டேக்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு ஃபைண்ட் பண்ணி அதை தப்பாக ஹைலைட் பண்ணுறது. அதனால் இவங்க 2 பேரும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்னவா வச்சுருக்காங்க, பேர் உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? மிசைல்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குமா, வாட் எவர் மிஸ்டேக்ஸ் என்டையர் ஆர்கனைசேஷனில் பண்ணுறதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஹைலைட் பண்ணுறது தான் ஆடிட் டிபார்ட்மெண்ட். ஸோ வெரி போல்ட் லேடிஸ். இன்ட்ரடியூஸ் பண்ணுமா? ராஜலக்ஷ்மி, அகல்யா. ரொம்ப நல்ல சந்தோஷங்க. நல்லா சிறப்பாக மிசைலாக போடுங்க, அடிச்சு காலி பண்ணுங்க. என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக தான் பண்றீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. ஒரு கம்பெனி வந்து கரெக்டாக போகணும்னா அனாலிட்டிக்ஸும் ஆடிட் ரொம்ப முக்கியம். ஸோ த கோர் டிபார்ட்மெண்ட் சிட்ஸ் ஹியர் அண்ட் வாட்சஸ் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் திங்ஸ். சூப்பர். ராஜலக்ஷ்மி அகல்யா. சாரி பிரதர், தெரியாம முடிச்சிட்டேன். எனக்கு ஒன்று சொல்லுங்க சார், இந்த மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிளானிங், இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட பேக் போன்னா அது மார்க்கெட்டிங், சேல்ஸ், சிஆர்எம் 3மே ஈக்குவல். ஒன்றும் தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியாது. மார்க்கெட்டிங் நடந்து சேல் நடக்காட்டி அவுட், சேல் நடந்து கேன்சலேஷன் வந்தால் அவுட். ஸோ மார்க்கெட்டிங்கும் சைமல்டேனியஸாக நடக்கணும். 33% சேல் நடக்கணும், 33% கலெக்ஷன் நடக்கணும். இது 3ம் கரெக்டாக நடந்தால் தான் பிராண்ட் சக்ஸஸ். ஸோ இவங்க தான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. இது 3மே ஒரு செயின் லிங்க் மாதிரி. ஸோ அவங்க லீடு ஜென்ரேட் பண்ணுறாங்க, சிஆர்எம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சால் தான் ஒரு சேல் நடந்த மாதிரி, மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது. ஸோ இது 3மே நம்ம ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப பயனீரான ஒரு இம்பார்ட்டன்டான திங். ஸோ 3மே தனித்தனி டிபார்ட்மெண்ட், 3 பேருமே ஒரு வாரம் மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் 3 பேர் சேர்ந்து அச்சீவ் பண்ணால் மட்டும் தான் கோல் அச்சீவ் ஆகும். ஸோ அதனால் இவங்கெல்லாம் மார்க்கெட்டிங் டீமு, அங்கே மார்க்கெட்டிங் பார்த்துருப்பீங்க, டிசைன் பார்த்துருப்பீங்க, இங்கே ஆடிட்டு, அனாலிட்டிக்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டு. இந்த மார்க்கெட்டிங், சேலு, சிஆர்எம் எல்லாம் நடந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு மிஸ்டேக் நடந்தால் கஸ்டமர் டாக்குமெண்டேஷன், கம்பெனி ரெப்புடேஷனே போயிடும். ஸோ ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட். அதனால் எல்லா கம்பெனியும் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் நம்ம அடிஷியாவோட ஸ்பெஷாலிட்டியே ஃப்ரம் லேண்ட் அக்ரிகேஷன், லைசனிங், ஆல் இஸ் இன்-ஹவுஸ் டீம். ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டீம். ஸோ எங்கள் அட்வொகேட் டீம் ஃபுல்லாமே லாயர்ஸ் வச்சு பக்காவாக வெட் பண்ணி பண்ணுறோம். சேஜல்
இவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட் லாயர், இவர் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறாரு. ஓகே. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே சார். நீங்கள் என்னம்மா பார்க்குறீங்க? ஸோ இது எல்லாமே என்டையர்லி டாக்குமெண்டேஷன் டீமு. எங்கம்மா என்ஓசி ஆளை காணோம்? என்ஓசி பார்க்க கஸ்டமரை பார்க்க போயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் பண்ணுறதுக்கு இவங்க என்ஓசி கொடுத்தா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இயர்ஸ் வேர் ஆல் டாக்குமெண்டேஷன் ஹேப்பன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் happens here. And you have your own team to do that? All is in house. Right. Sir, Empress Hill பிரியங்கான்னு எழுதி வச்சிருக்காரு, என்னன்னு புரியல. எம்ப்ரஸ் ஹில் ப்ராஜெக்ட்ல பிரியங்கா வந்து சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். அந்த ஆமா, அந்த பிரியங்கா, உங்க பிரியங்கா. பிரியங்கான்னு ஒருத்தவங்க ஆபீஸ்ல இருக்காங்கன்னா வேற லெவல் சார். கண்டிப்பா உண்மையாலுமே எங்க பிரியங்கா வேற லெவல் தான். அவ்வளவுதான். அங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பிரியங்கா. I like you பிரியங்கா. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே கஸ்டமர் டிலைட். அதாவது ஒரு கஸ்டமருக்கு விக்கிற வரைக்கும் எல்லாரும் சர்வீஸ் கொடுப்பாங்க. சேல் நடந்ததுக்கப்புறம் ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ஒரு பிளாட் வாங்கினதுக்கப்புறம் வீடு கட்டணும், அதுக்கான சப்போர்ட்டு பிலிமினரி வாட் எவர் ஆஃப்டர் சேல் இருக்கோ இவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு த கஸ்டமர் டிலைட் டிபார்ட்மெண்ட். We are also providing அந்த சர்வீஸ் ஆல்சோ சார். எல்லாமே நம்ம இந்த தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் பேஸில் இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி லான்ச் கஸ்டமர் ஆப் வந்து அடிஷியாக ஒன்று ஆப் வச்சுருக்கோம். இந்த ஆப்லேயே போஸ்ட் பர்ச்சேஸ் நீங்கள் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் சர்வீஸ் குவரி, உங்கள் சைட்டை பார்க்குறது, உங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, ரீசேல் பண்ணுறது எல்லாமே எங்களோட அடிஷியாக ஒன்று ஆப்லேயே பண்ணிக்கலாம். எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி கொடுக்குற இந்த டீம் தான். கஸ்டமர் சைட் விற்றதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கான சர்வீஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விற்கிற வரைக்கும் நம்ம சேல் பண்ணணும், கமிட்மெண்ட் கலெக்ஷன் பண்ணணும்னு டார்கெட் இருக்கும். ஆனால் சேல் நடந்ததுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் ஹாப்பியாக வைக்கிறது தான் ஒரு பிராண்டோட பெர்ஸ்பெக்டிவ். அதை தம்பி நல்லா பார்த்துக்கிறாரு நினைக்கிறேன். தம்பி ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி மேடத்திட்ட சொல்லு. லைக் பிங்க் கலர் சோக்கா போட்டு அப்படியே அந்த கஸ்டமர் டிலைட் ஆகிற மாதிரியே உட்காந்துருக்காரு சார் அவரு. போஸ்ட் பர்ச்சேஸில் எல்லா கைண்ட் ஆஃப் சப்போர்ட்ஸும் வந்துடும் உங்களுக்கு. வெதர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச டேட்லேருந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர், கன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரன்ஸ், டாக்குமெண்டேஷன் அண்ட் ஹேண்டிங் ஓவர் கிஃப்ட் அண்ட் க்ரீட்டிங்ஸ், அப்புறம் பில் கம்பெனியன் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங்கான சப்போர்ட்ஸும் பண்ணி கொடுக்குறோம். இவர் தான் கஸ்டமருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுறதுலேருந்து கஸ்டமரோட லைஃப் சைக்கிள் முழுக்க ஆஃப்டர் சேலில் பத்திரமா பார்த்து எல்லாமே வச்சிருப்பாரு. ஆமாம் ஆமாம். ஸோ சேல் பண்ணுறவங்களாச்சும் ஒரு மாதம் ஹேண்டில் பண்ணணும், இவர் லைஃப் லாங் ஹேண்டில் பண்ணணும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அதில் பல வெர்டிகல் இருக்குது. ஒன்று பார்த்துட்டோம் கஸ்டமர் டிலைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ இவங்க வந்து பேங்கிங் டீம். ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து லோன் வாங்கி தரணும்ல, லோன் ப்ராசஸ் இருக்கும். போய் கஸ்டமர் அலைய வச்சு அவங்க போய் வாங்காமல் சென்ட்ரலைஸ்டாக என்னப்பா பண்ணுவேன் சொல்லுங்கள் மேடமுக்கு லோன் பேங்கிங் டீமில். மேடம் இப்போது நார்மலி கஸ்டமரோட ப்ரொஃபைல் என்னன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு எந்த பேங்க்கில் சூட் ஆகும்னு சொல்லிட்டு அட் ஷார்ட்லேயே டாக்குமெண்டேஷன்லாம் வாங்கிட்டு நம்ம ஈஸியாக கஸ்டமருக்கும் எந்த விதமான ஹெசிடேஷன் இல்லாமல் இமீடியட்டாக நம்ம லோன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். எத்தனை நாள் வாங்கி கொடுப்பீங்க? 3 days நம்ம சாங்ஷன் வாங்கிடுவோம். 7 days நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனே பிளான் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் மேடம். எப்பா 3 days ரொம்ப லேட்டுப்பா. 24 hours கொடுக்கணும் சாங்ஷனு. 3 days தான் எப்படி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும்? உங்க ரிலேஷன்ஷிப் பயமா இருக்கு சார் இதில் பார்க்கும்போது. 3 days 2 days 1 day கொண்டு வரணும். ரைட். 1 hourல நம்ம மாத்துறோம் பிரதர். ஓகே. ஓகே. ஸோ இவங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ். ஓகே. அவங்க லோன் வாங்கி தருவாங்க. இந்த கஸ்டமருக்கு இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிட்வீனில் ஒரு சென்டர் பாயிண்டாக இருந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து அது மட்டும் இவங்க வந்து சர்வீஸ் மட்டும் பார்ப்பாங்க. அதாவது பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கான்னு சொல்லி கஸ்டமரோட சென்டர் பாயிண்டாக இருந்து இவங்க ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணுவாங்க. சொல்லுங்கம்மா. ஒரு ஆங்கர் மாதிரி. ஆங்கர் மாதிரி. ஆமாம். ஷோ ஹோஸ்ட் வெரி பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் சேங்ஷன் வந்ததுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு அந்த ஹேண்ட் ஓவர் வரைக்கும் அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருவோம். லீகல் டிபார்ட்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு டிராஃப்ட் ஃபாலோ பண்ணுறது, டோக்கன் ஃபாலோ பண்ணி கொடுக்குறது, ஃபைனல் பேமெண்ட் கிளியர் பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து 10 பேர்த்திட்ட பேசினாரா கன்ஃபியூஸ் ஆயிடுவார். ஸோ இது will be 1 point of contact. பட் இது வந்து 1 point of contact கஸ்டமருக்கு இருப்பாங்க. பட் இது ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சு வேலை பார்க்கும். 30 daysல கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம். இப்போ ப்ரீ லான்ச் முடிஞ்சு ஃபுல் லான்ச் பண்ண போகிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டு. எல்லா பிளாட் விற்றாலும் வசூல் பண்ணி கம்பெனி கொடுத்தா தானே நம்ம எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ண முடியும். ஸோ இது வந்து கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட். சிஆர்எம்லேயே கலெக்ஷன் தனியாக பார்த்து கஸ்டமரை ஃபாலோ பண்ணி அவங்கள பேசி ஸ்வீட்டாக பேசி பணம் வாங்குறதுக்குள்ள அவங்க படுற பாடு ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட். போஸ்ட் சேல்ஸ்க்கு அப்புறம் எங்ககிட்ட போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிஸ் கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன்ஸில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நாங்கள் எண்ட் டு எண்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் we will do it. Till registration we will coordinate to the client. அதுக்கு பழகி சாந்தமாயிட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா? அந்த ஒரு இது பொறுமை இல்லாமல் இந்த வேலை பண்ண முடியாது. வேலைக்கு ரொம்ப தேவையா பொறுமை. அது தெரியுது மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இங்கே தான் வந்து வேர்ல்டு பெஸ்ட் நேம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் சார். ஆமாங்க. உங்கள் பேர் இருக்க ஆள் இருக்கா? ஆமாம் சார். அதான் சார் நான் கேள்விப்பட்டேன் சார். ஹலோ பிரியங்கா, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. என்னது சார் இது? என்ன டிபார்ட்மெண்ட் சார்? பிரியங்கா வந்து துப்பாக்கிகள் சுட்டுருவாங்க பணம் தரேட்டு அந்த மாதிரியான ஆள். நம்ம எல்லாருக்கும் பிரியமானவளா இருக்க வேண்டும். பிரியமாவே பணம் வாங்கிடுவாங்க. ஆமாம். பிரியங்கா பேசியே பணம் வாங்கிடுவாங்க. என்னம்மா பிரியங்கா?
கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு மேம். ஒன்ஸ் சேல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட பேசி அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் கொடுத்து அவங்களுக்கு பேமெண்ட்ஸை ஆன் டைமில் கலெக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம். சூப்பர், லவ்லி. டாப் பர்ஃபார்மர் வேறு இந்த மாதம் சார் எப்போவுமே பேருனாலே அப்படிதான் சார். என்ன சார் நீங்கள் சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள். இந்த சிஆர்எம் டிபார்ட்மெண்ட்டில் துட்டு வரதெல்லாம் வசூல் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா, ஆன் டைம் பண்ணுறாங்களா, ஏஜிங் ரிப்போர்ட் பார்த்து அது பர்ஃபெக்டாக எல்லாமே நடக்குதான் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு பர்சன், இம்பார்ட்டன்ட் பர்சன். something that you would like to share about Aditya? Yeah, we will take care of the entire corporate governance, madam. Income tax, TDS and GSTR, on filing and everything, regulatory compliance, so that we non-compliance will not arise for that. Sure, sir. We will take கஸ்டமருக்கு வந்து டிடிஎஸ் கட்டணும், பல விஷயங்கள் இருக்குது. அந்த 1% ஆமா. 50 லட்சம் மேல போயிடுச்சு. அதெல்லாம் போயிடுச்சுனா அதை சிஆர்எம் டிபார்ட்மெண்ட்டோட என்டையர் காம்ப்ளைன்ஸ் சார் தான் பார்த்துக்கிறார். இந்த ஒரு செட்டப்ல இங்க என்ன சார் ஒரு கலர்ஃபுல் செட்டப்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மேடம். எல்லாரும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க கம்ப்யூட்டரில். ஒரு ரிலாக்ஸேஷனாக அவங்க வந்து தனியாக ஒர்க் பண்ணணும், டீமாக வந்து பேசணும், டீம் மீட்டிங் நடத்தணும், அப்புறம் லஞ்ச் டைமில் இங்கே கேம்ஸ் விளையாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டான பிளேஸ். நான் ரொம்ப லைக் பண்ணி நான் இப்போ வந்து அடிக்கடி ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ். யாரும் கேம்ஸே விளையாட மாட்டாங்க அதுக்கப்புறம். எல்லாம் விளையாடலாம், யாரும் விளையாடலாம். நம்ம எப்படி போயிட்டு இருக்குங்க? உட்காந்துங்க. இவங்க எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீம் தான். ஓகே, பாருங்க கூலாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ஓசி சூப்பர். இவங்க டீம், அவங்களாம் ஒரு டீம் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கலர்ஃபுல்லாக உட்காந்தாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் இந்த இடத்துல. இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இதை பண்ணேன், நீ இதை பண்ண, இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூக்கிட்டோம், அந்த மாதிரி. கரெக்ட். சூப்பர் சார், இது எனக்கு பிடிக்கும் சார் இந்த ஏரியா. ஒரு டீ போட்டுக்கிட்டே ஒரு பேசும்போது ஒரு ஃபீலிங். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். உங்களை பற்றி வந்து ரொம்ப உங்கள் டீம் பற்றியே ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு வராரு சார் வந்ததுலேருந்து. ஹி பிலீவ் ஸோ மச் இன் ஆல் ஆஃப் யூ அண்ட் தட்ஸ் வை வித்தின் என்ன சார் ஒரு 12 monthsல இவ்வளோ பெரிய ஒரு 12 months 15 monthsல நிற்க 15 monthsல இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியாக வந்து நிற்கிறீங்க. அண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ கைஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. இது இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ். ஓ மை காட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்றுமே வராது எனக்கு இதை பற்றி. ஆமாம், அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் வரும். அப்படி வராமல் எப்படி இங்கே வர முடியும் நம்ம? சார் அது சேர்த்து வைக்கணும், அப்புறம் அடுத்து ஒன்று பண்ணணும், அது இல்லையே சார். ஸோ இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டு. எஸ். இவங்களை தனியாக ஒரு ரூமில் போட்டிங்க. ஆமாம் மேடம், இது ரொம்ப ப்ரைவேட்டான ரூம். பாருங்க டேட்டா பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ரூமே டேட்டா தான். உள்ள ரெட் கிரீன் டேட்டா மேன் மேடம் இவர். ஓகே. என்ன பப்பி சொல்ற? ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். என்ன ப்ரொஜெக்ஷன் பார்க்குறேன்? கலெக்ஷனுக்கும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ்க்கும் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மந்தோட அடுத்த மந்தோட தான். நெக்ஸ்ட் மந்த்துக்கு தான் பார்த்து. பாருங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கு இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 months பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த 15 monthsோட அந்த growth வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேமெண்ட்ஸ் ஆன் டைம் போகணும், பேமெண்ட்ஸ் ஆன் டைம் ரிசீவ் பண்ணணும், பெரிய இம்பார்ட்டன்டான ஜாப் தான். சூப்பர். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நெக்ஸ்ட் மந்த்துக்கு எவ்வளோ வருது, என்ன எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வரும், நமக்கு இன்கம் வருது, அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் போகுது அப்படின்ட்டு செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறோம். ரைட். இவர் எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் மேடம். ஒரு பெரிய செக் ஒன்று இருக்கு சார் என் கண்ணு முன்னாடி. ஆமாம் மேடம், சின்ன செக் மேடம். அவர் ரொம்ப பெரிய செக் மட்டும் எழுதுவார் மேடம். ஆமாம் மேடம். என்ன இவரும் இந்த டீம் இல்லை, இவர் வேற, இவர் கம்ப்ளைண்ட்ஸ் மேடம். என்னப்பா பண்ணுற சொல்லுப்பா. நான் இப்போ வந்து அடிஷா ஆல் என்டையர் என்டிட்டிலும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தான் நான் அந்த ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எம்ப்ளாய்க்கு பிடிச்சதும் நம்ம பிடிச்சதும் ரெக்கன்சல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம மக்களை நம்ம பார்த்துக்கிட்டா தானே. எல்லா டீமுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு மேடம். வந்தோடனே சூப்பர். என்டையர் ஃபேமிலி கவரேஜ் கொடுத்துருவோம். சிஎஃப்ஓ ரூம் மேடம். இம்பார்ட்டன்டான மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. இம்பார்ட்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சிஎஃப்ஓ. இந்த கம்பெனி கரெக்டாக போகணும்னா ஒரு கம்பெனிக்கு சிஎஃப்ஓ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப் கோர்ஸ். ஸோ இம்பார்ட்டன்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சார். அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடும். ஹலோ சொல்லிட்டு போயிடும். சார் பாய் சார். பாய் சார். ரொம்ப பாருங்க தீவிரமாக டீம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சீரியஸ் டீம் தான், ஆனால் அவங்களுக்குள்ள அந்த கூண்டுக்குள்ள ஒரு ஃபன் பண்ணிக்கணும் இல்லையா? விருதுகள் குவிஞ்சிருக்கிறது சார். என்னோட பிக்கஸ்ட் அவார்டு வந்து என்னைக்கு ஐபிஓ பண்ணி என் டீமை ஜெயிக்க வைக்கிறனோ அவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே ரெக்கனெக்ஷன் கொடுப்பாங்களா, அதான் ஒரு பெரிய அவார்டு. என் டீம் கிட்ட இருந்து நான் அவார்டு வாங்கணும். அன்றைக்கி தான் அன்றைக்கி அவங்க சொல்லுவாங்க, சார் கிரேட் ஹிஸ்ட்ரி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அன்றைக்கி சொல்கிறது தான் எனக்கு அவார்டாக பெரிய அவார்டாக. அது நடக்குது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை நான் தான் ஹோஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்குறீங்க. பண்ணுறோம். பாம்பே ஸ்டாக் பில் ரெங்க் பண்ணுறோம். பிரியங்காட்ட பேட்டி கொடுக்குறோம். பாம்பே வரோம், எழுதி வச்சுக்கோங்க. இது என்ன சார்? எம்கே திங்க் சென்டர் போர்ட் ரூம். ஓகே. இம்பார்ட்டன்டான மீட்டிங், ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் நடக்குதான்னு பார்ப்போம். எப்பவுமே நம்ம வந்து 15th நெக்ஸ்ட் மந்தோட பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இந்த 15 daysல நமக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது தெரியும் நமக்கு எங்கே ட்ராப் இருக்குது, நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணுமா, இந்த மந்த் அச்சீவ் பண்ணுமா டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஸோ எவ்ரி மந்த் வந்து நம்ம ஒரு இதை மாதிரி 15th மாதிரி வச்சு ஒரு மீட்டிங் வச்சு நம்ம பிளான் பண்ணுவோம். இப்போ கரண்ட் நிலவரத்துக்கு என்ன சார் ஒரு இதில் இருக்கீங்க? அவரு தான் இருக்காரு பாருங்க மேடம். என்ன சார் பிளானிங் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா திருட்டு முடியாக பார்க்குறாரு பாருங்க. ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு இன்சைட்டாக இருக்கும்ல. ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் என்ன பண்ணுறோமோ அது பண்ணிட்டு தான் இருக்கும். மந்த் ஆன் மந்த் வந்துட்டு க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு எந்த டெபிசிட்டும் இல்லை. இந்த வார் சுச்சுவேஷன் இல்லை இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் அது எதுவுமே எங்களுக்கு இல்லை. ஸோ ஸ்மூத்தாக தான் போகுது. நாங்கள் இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்ற டிஸ்கஷன்ஸ் தான் மந்த் ஆன் மந்த் பண்ணிகிட்டு இருக்கோம்.
And having elections in the corner, how is that also அது எங்களுக்கு a part of- மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் டிப் இருக்கலாம், பட் சேல்ஸ் ஆஸ்பெக்ட்லேயோ மற்றபடி ரெவன்யூ ஆஸ்பெக்ட்லேயோ வி டோன்ட் லுக் இன் டு இட். ஸோ குட்டாக தான் இருக்குது. பயங்கரமான ஒரு அசெட் எங்க GMD மேடம். உள்ள பூந்துட்டு இருக்காப்ல. எங்கள் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் மேடம். சார் வெல்கம் சார். என்ன சார் பண்ணிருக்கீங்க? சீரியஸாக ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. டெல் us about Adisha, tell us about இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணது and about sir. We want to know everything. மேடம் ஃபஸ்ட்டு சார் பற்றி சொல்லிடுறேங்க. அவர் வந்து இஸ் a கிரேட் விஷனரி. எஸ். ஒரு 30 இயர்ஸில் வந்து ஒரு பவர்ஃபுல் விஷனோட இருக்கிறாரு. அண்ட் தென் அதர் திங் தட் ஐ லைக் அபவுட் him is that இஸ் வெரி வெரி ஸ்ட்ராட்டஜிக். he always breathes strategy. அவர் பேசுகிற எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்காக தான் இருக்கும். இட் ஹாஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். அவர் பேசுகிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நரேட்டிவ் தான் எப்பவுமே. ஸோ தட்ஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அதே மாதிரி யூனோ ஹீ அடாப்ட்ஸ் டு சேஞ்ச் வெரி வெரி குயிக்லி. அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி இட் க்ரோஸ், இட் அக்சலரேட்ஸ் எவ்ரிடே. ஓகே. அதை மேட்ச் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணோம். எங்களுக்கு இருக்கிற பிக்கஸ்ட் சேலஞ்ச் அதுதான். ஆனால் எங்களுக்கு முன்னாடி அவர் அடாப்ட் ஆகி மாறிடுவார். ஸோ ஹீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ். Got it. ஸோ தட் இஸ் அ பூஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா எங்களுக்கு வந்து ஹி ஆல்வேஸ் இஸ் அ வெரி என்ன சொல்கிறது, ஒரு ரோல் மாடலாக போயிட்டே இருப்பார். அண்ட் தென் யூனோ இட்ஸ் அ கிரேட் மென்டர். நம்ம நினச்சிப்போம் அவர் வந்து எல்லாத்தையுமே அவர் சொல்லித்தரான்னு சொல்லிட்டு. ஆனால் இன் ரியாலிட்டி வாட் ஹி டஸ் இஸ் ஹி டீச்சஸ் everything he knows to us, but on the other hand he has already catched up with something else for the next day. அவர் அங்க +1ல அவர் போயிட்டு இருக்காரு. நம்ம வந்து -1ல அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கோம். புரிஞ்சிச்சு. So he always brings different perspective to the meetings. Got it. That is very very important. Now our dimension on it is completely different. And then it always gels with what the customer wants. And day to day அவரோட அடாப்ஷன் பேசிக்லி அது வந்து ஐ ஹவ் சீன் ஹிம் ஃபார் வெரி லாங் இயர்ஸ். தட்ஸ் வெரி மைண்ட் பாக்லிங். இந்த வருஷத்தில் அதாவது இட்ஸ் லைக் திஸ் நோ இஸ் லைக் 30 இயர்ஸ். ஆனால் அவருக்குள்ள 60 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இருக்கு. தட் இஸ் சம்திங் தட் ஐ அட்மையர். That is something that I'm going to talk to him also in a bit. அது நான் வந்து தனியாக அவர்கிட்ட உட்காந்து எப்படி இது முடிஞ்சுது, சாத்தியமாச்சு, அதோட 1% ஏதாவது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் கேட்க போகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட் வித் அஸ். உங்களோட டீமையும் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாங்க. ஸோ இப்போ எங்களுதுல ரொம்ப முக்கியமானது என்னென்னா இப்போ மிஸ்டர் நுமு. ஸோ ஹீ இஸ் அ வெரி சைலண்ட் பர்சன். ஆனால் he is the core person in our organization because he picks the right land for us. அவர் அதே மாதிரி எங்களோட யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா யூனிக் செல்லிங் ப்ராப்போசிஷன் ஆஃப் அதிசியா பார்த்தீங்கன்னா ஆல் தி அதர் பிளாட் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து லைசனிங் வந்து வெளியே தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள்கிட்ட லேண்ட் அக்ரிகேஷன் அண்ட் லைசனிங் எல்லாமே வந்து ஒரே இடத்துல நாங்கள் பண்ணுறோம். தட் இஸ் யூஎஸ்பி. அண்ட் ஹீ இஸ் த மேன் பிஹைண்ட் இட். Catching that perfect land, correct. Okay. Catching that perfect land and making sure that all the regulatory and statutory compliances are done at the right time. Compliance nave ungalku time agum. Ama. It has its own delays irukum. அந்த பட்டா இந்த இது அது இதுன்னு அதெல்லாம் வந்து அவர் கரெக்ட்டா பண்ணிடுவாரு. And that is the critical path for us. ஆனா அத கரெக்ட்டா பண்ணிடுவாரு அவர். So that's Numu. Once வந்து நம்ம லேண்ட் வாங்கிட்டோம், அது ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்டா மாத்தணும். அது அந்த வேலையை வந்து மிஸ்டர் சரவணன் பண்ணுறாரு. ஸோ ஹீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிவில் பிளானிங். ஒரு பேரன் லேண்டை பியூட்டிஃபுல் ப்ராடக்டாக மாற்றுறவர் மிஸ்டர் சரவணன். ஓகே, ப்ராடக்ட்டுன்றீங்க, அது ஹோமாக மாற்றுறது எங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு இவர் தான். ஓகே, ரைட். அடுத்தது சீரியஸாக வேலை பார்த்துன்னு யா. ஸோ ஒன்ஸ் ப்ராடக்டாக மாற்றிட்டோம், ஆனால் அதை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திஸ் இஸ் வேர் யுவர் நெக்ஸ்ட் ஹோம் இஸ், this is where your next abode is அப்படின்னு சொல்கிறது is very important function marketing. அது மிஸ்டர் விமேஷ் பண்ணுறாரு. ஹலோ சார். இவரை நம்ம வெளியே பார்த்தோமா சார்? ஆமாங்க. அப்புறம் எங்கேயும் பார்க்கலாம். ஓகே, விமேஷ் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டுருக்காரு இன்னைக்கு. ஓகே. once we let know our customers that there is something to look forward to, அதை கொண்டு போய் சேல் பண்ணணும் பேசிக்கலி. அந்த சேல் பண்ணுற டீம் வந்து இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை. இஸ் சிஆர்ஓ மிஸ்டர் சிவா. அவர் இன்னைக்கு இல்லை பிகாஸ் ஆஃப் அ பர்சனல் எமர்ஜென்சி. பட் ஒன்ஸ் வி செல், கஸ்டமர்ஸ் வந்து மணி இன்ஃப்ளோ கொண்டு வரது வந்து மிஸ்டர் சோலையப்பன். ஆஹா, பேர் மாதிரியே இஸ் பிரிங்கிங் இட் எவ்ரிதிங் இன் டு த கம்பெனி. நல்ல சார். ஒரு மாதிரி கலெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் மேடம் அவர்.
ஒரு வகையில இவங்கலாம் எம்ப்ளாயீஸ் உங்க கம்பெனில எங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயிஸே கிடையாது மேடம். எல்லாம் ஒரு ஃபேமிலி மெம்பர். ஃபேமிலி மெம்பர் மேடம். நாங்கள் எம்ப்ளாயிஸ் யாரும் எடுக்க ஹையர் பண்ணுறதில்ல மேடம். வி கால் எவ்ரிபடி அஸ் அ டீம்மேட்ஸ், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். நான் என்னோட ஜாபை செய்ய வந்திருக்கேன், அவங்க ஜாபை செய்கிறாங்க. எல்லாரும் கொலாபரேட்டிவ் ஒரே கோலுக்கு ஒர்க் பண்ணுறோம். ஒரு அவ்வளோ ஃபேமிலியா வர்க் பண்றீங்க. ஃபேமிலியாக ஒர்க் எல்லாருக்கும் ஒரே ரேஷன் எல்லாம் ஒரே கோல். நானும் ஒர்க் பண்ண வந்திருக்கேன், அவங்களும் ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. அவ்வளோதான். ஒரு விஷயம்ல ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஒரு 15 ஸ்டெப் அஹெடா ஒரு போயிட்டு ட்ரெயினுக்கு ஒரு இன்ஜின் இருக்கணும். ஒரு இன்ஜின் இருக்கு, மற்ற எல்லாருமே ஒவ்வொரு டேலண்ட், எல்லாம் ஒரு டிவிஷன் பார்க்குறாங்க. இன்ஜின் மட்டும் தனியாக போனாலும் சக்ஸஸ் வராது, கோச் மட்டும் தனியாக தான் சக்ஸஸ் வராது. ரெண்டுமே ஒரே ட்ராக்ல போனால் மட்டும்தான் டெஸ்டினேஷனுக்கு போக முடியும். அதான் எங்களோட டீமோட சக்ஸஸ். இந்த ஞானோதயத்தை நான் வந்து தனியாக தான் அவர்கிட்ட வந்து பல விஷயங்களை விட்டு கேட்க முடியும். ஸோ சார், லஞ்ச் இன்னைக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டு போகிறீங்க, சாப்பாடு வாங்கி தரீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது. கண்டிப்பாக மேம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா we need a team, right, who can become a family with this, right? அதை ஸ்பாட் பண்ணி கண்டுபிடிக்கிறவங்க மிஸ்ஸஸ் எலிசபெத். ஷீ இஸ் த CHRO. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் எல்லாம் இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ எல்லாம் பார்க்குறவர் ஃபினான்ஸ் மிஸ்டர் மணிவர்மன். ஹலோ சார், தி கூண்டு மேன். And then Mr. Kingston, he is responsible for making sure that, we have a good place to work, safe environment for us to work, both here and also on the site. சென்ட்ரல் பிளானிங்கும் பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் மேடம். ஓகே, அதோட ஹெட் தான் மிஸ்டர் கிங்ஸ்டன். சூப்பர். ஹலோ சார், அவரை பார்த்தாலே எல்லாம் சேஃப் ஆகிடும் சார். அப்படி ஒரு டெரராக தான் இருக்காப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இவங்க பூஜா, she's பேக் போன் ஃபார் ஆல் தி IT சிஸ்டம்ஸ். அதை டேக் கேர் பண்ணுறவங்க மிஸ்ஸஸ் பூஜா. பிரெயின். ஓகே. அண்ட் இவர் சுகன். அவர் பேர் வந்து கேடி மேடம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம் மேடம். அவ்வளோ சீரியஸாக ஃபர்ஸ்ட் அவர் தான் சொன்னார். ஏன் அப்படி கேடி? ஏன் அவர்கிட்டே கேளுங்க மேடம், சொல்லுவார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கார் பாருங்க. ஞானப்பழம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா? அவர் என்ன இப்போ அவர் நீங்கள் சொல்கிறது கூட கவனிக்கல சார். அவர் இப்போ ஒரு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அங்கே ஃபுல்லாக. சின்சியர் ஒர்க்கர் மேடம். அவர் டீப்பாக போயிட்டே இருக்கும்போது ஒரு அவர் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். சின்சியரான ஒர்க்கர் மேடம். சார், நீங்கள் பாராட்டுறீங்களா கலாய்க்கிறீங்களா எனக்கு புரியல. பட் நீங்கள் ஒரு ஃபேமிலி, இந்தியா இஸ் யுவர் கண்ட்ரி, அவர் கண்ட்ரி. நமக்குள்ளே எதுக்கு நன்றி சார்? நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன் மேடம். எல்லா வேலையும் என்கிட்ட வாங்கிக்குவார் மேடம். இது நல்ல மாற்றம் சார். அது வந்து யூஆர் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னா அதுதான். யூ ஆர் கெட்டிங் யுவர் ஜாப் டன் அண்ட் யூர் மேக்கிங் த ஃபவுண்டர் இட் செல்ஃப் டு டூ இட். அது வந்து இன்னும் ஸ்மார்ட் சார். 10,000 இன்க்ரிமெண்ட் வேணும் சார் கேடிக்கு. அவர்கிட்ட அதெல்லாம் ஆசைப்பட மாட்டார் மேடம். அவர் ஆசைப்படுறதுலாம் 1 crore 10 crore. அவர் என் சீட்டுக்கு ஆசைப்படுறாரு மேடம். தரேன்னு சொல்லியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் பிளான் சார், நிஜமாலே கேடி தான். நான் தரேன்னு தான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. என்னை நீ வந்து கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சந்தோஷம் தானே மேடம். யாரோ ஒருத்தர் பெட்டரான ட்ரைவ் பண்ணுறாள்கிட்ட கொடுத்து நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம்ல, இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம்ல. அதெல்லாம் தரேன் தான் சொல்லியிருக்காரு. கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், கேட்டு பாருங்க சார். அந்த டிரைவ் எப்போ சார் போகணும்? நிறைய இருக்குது சார். நீங்கள் கொஸ்டின் மேலே கொஸ்டின் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் அவரை ஆக்குறேன்னு இருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், என் ரூமில் யார் ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு MDன்னு எனக்கு தோணுதோ நான் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் IPOக்கு முன்னாடி. என்னோட IPO கோலே உண்மையாக என்ன சொல்லியிருக்கேன்னு கேளுங்க. நான் சொன்ன நல்லா இருக்கு. யாரோ ஒருத்தர் யாரை வேணா சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ண IPO கோல்? இந்த கம்பெனியோட பெஸ்ட் எம்ப்ளாயி தான் பாம்பேயில் போயிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பெல் அடிக்கணும். அவங்க வந்து MD அடிங்க ரிசைன் பண்ணிடுவேன்னு இருக்கேன். அதனால அன்றைக்கி கேட்டுப்பாங்க. அதான் ரியல் சக்ஸஸ்ன்னு சொல்லி. ஸோ கேடி யூஆர் ஃபுல்லாக அதை டார்கெட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு இருக்கீங்க. இந்த பெல் அடிக்கிற ஐடியாவில் தான் இருக்குது சார். நீங்கள் 2 பேரும் டாம் அண்ட் ஜெரியா இந்த கம்பெனியில்? டாம் அண்ட் ஜெரி மாதிரியா சார்? அது தெரியுது. வாழ்த்துக்கு. அவர் உங்களை ரொம்ப லைக் பண்ணுறாரு, தெரியுதுல்ல? தெரியும் மேடம். அப்படின்னு அவர் பாருங்க மேடம், பக்கத்தில் அவர் எல்லாமே 2ஆக இருக்கிறது 3ஆக பண்ணுவார் மேடம். புரியல சார். 2ஆக இருக்கிறதா 3ஆக பண்ணுவார் மேடம். 2ஆக இருக்கிறது 3ஆக பண்ணுவீங்கன்னா புரியல. கம்பெனி அந்த ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அப்படி சொல்றீங்களா சார்? நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். ஓகே ஓகே. இப்போ கோயம்புத்தூர், அடுத்து திருச்சி, மதுரை அப்படின்னு போகிறோங்கிறதா சார் அப்படி சொல்றாரு. சென்னை பக்கமும் ஏதோ திரும்பறதா இருக்கு வண்டி அப்படின்னு எனக்கு ஒரு லைட் நியூஸ் இருக்கு. ஓ, சென்னை ஓபன் பண்ணியாச்சு. பிளான் இருக்கு, ப்ராஜெக்ட் லான்ச் பண்ற பிளான். ஆபீஸ் இருக்கு obviously. சோ ப்ராஜெக்ட்ஸ் லான்ச், அப்கமிங் லான்ச்சஸ் இருக்கு சென்னையில. பயங்கர ஒரு ஹெல்தியான ஒரு என்வாயர்மெண்டா இருக்கு. பயங்கர குதூகலமா இருக்கு சார். அவர் வேலை பண்ற மாதிரி பண்றாரு. அவர் நடிக்கிறாரு மேடம். அவர் பார்த்தா உங்களுக்கு எப்படி மேடம் இருக்கு? இவரா சார்? நான் சவுகார்பேட்டில் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் சார். நான் பார்த்துருக்கேன் சார். அதே ஃபீலை கொடுத்துட்டே இருக்காரு மேடம். அப்படியா? ஆமாம் மேடம். அவர் பேர் சார்? அவர் பேர் வந்து மேடம் எங்கள் CFR பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். சொல்லுங்க சார். கிரேசி அனிமல். வை வாட் இஸ் ஹி டூயிங்? பாருங்க மேடம், எப்படி எல்லாத்தையும் கேட்காத மாதிரி உட்காந்துருக்காரு. உங்க பேர் பிரதர்? விமேஷ். விமேஷ், ரைட். ஓகே. நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் சார். ஆனால் அவரை எங்கேயோ பார்த்துருக்கேன் சார். அவர் எல்லா இடத்துல எல்லாரும் ஹார்ட்ல இருப்பார் மேடம். அதனால இப்படி சொல்லிட்டே என்ன மேடம் நினைக்கிறேன் நான். சார், இந்த ரூம்ல ஜென்ரலா ரொம்ப சீரியஸ் கான்வர்சேஷன்ஸ் நடக்கும் சார். எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் இது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு சார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இன்டர்வியூ. மேடம் பக்கத்துல இருக்கார் பாத்தீங்களா மேடம்? ஆமா சார். கனவு காண்டிருக்கு. அதை என்ன சொல்றாங்க,
ட்ரீம் பிக்குங்கிறாங்க மேடம், அப்படியே பண்ணிட்டே இருப்பாரு மேடம். ட்ரீம்ஸ்லயே இருக்காப்ல. ஆமாம் மேடம். யோசிச்சுட்டே இருக்கீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா பிரதர்? நிறைய ஆயிடுச்சு மேடம். ஆல் தி பெஸ்ட் பிரதர். ரொம்ப சந்தோஷம். அவரு சார்? அவரு இந்த கம்பெனியோட குட்டி சத்தான்னு சொல்றாங்க மேடம். ஓ, சின்ன வயசுலேயே பெரிய பதவி பிடிச்சிட்டாரு மேடம். கொஞ்சம் படிச்ச அறிவாளி மேடம் அவரு. தம்பி உங்க வயசு என்னாச்சு? 25. 25 வயசுல ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் ஆயிட்டார் மேடம். 25. 25ல மிகப்பெரிய பதவி பிடிச்சிருக்காரு மேடம். ரொம்ப சந்தோஷம் சார். காஸ்ட்லியஸ்ட் மேன் ஆஃப் கம்பெனி மேடம். ஆமா மேடம். சம்பளம் அவர்தான் ஜாஸ்தி. அவர் காஸ்ட்லியஸ்ட் மேன். எல்லா விதத்திலும் காஸ்ட்லியஸ்ட் மேடம். ஓ, சாதாரணமாக மெயின்டைன் பண்ண முடியாது மேடம். எல்லா விதத்திலும் காஸ்ட்லி மேடம் அவரு. வாழ்த்துக்கள் தம்பி. அக்கா மேடம் முதல் மாதிரி அக்கா உங்களை தான் கூப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அக்கா தான். உங்க சாருக்கே நான் அக்கா தான். ஆனா ஓகே தான் சார். நீங்க ஒரு பயங்கர ஜாலியான ஒரு பாஸா இருக்கீங்க. ஆமா மேடம். இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க என்ன வச்சுக்கிட்டு டேய் நீங்க எல்லாம் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றீங்களான்னு எனக்கு இவரு தெரியும். மேடம், கேடி மேடம். எல்லாமே பண்ணுவார் மேடம். அடுத்தவங்க பழி எப்படி போறதுன்னு சூப்பரா போடுவார் மேடம். சூப்பர். நல்ல ஒரு இதெல்லாம் வரும் டிவில தெரியும்ல. உங்களுக்கு ஓகேவா சார்? என்ன எப்படின்னா புரியல. இப்படின்றாரு அவரு சார், இப்படின்றாரு சார். என்ன சார் அவரு? மேடம் உங்களுக்கு எல்லாமே வரும் மேடம். அவருக்கு எல்லாருக்கும் வரும். எல்லாமே வரும் மேடம். அவருக்கு பழி போடுறது அது மட்டும் இல்ல மேடம், எல்லா வேலையும் பண்ணுவார் மேடம். எல்லாருமே சார். அவர் தானே சேஃப்டி மேனு சார். அவர் என்ன ஏதுன்னு மேடம் அவர் சேஃப்டி மேன் இல்ல மேடம். அவர் வந்து ஹெவி காம்படிஷன்ல ஜெயிக்க முடியல. ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் காம்படிஷன் பண்ணாங்க மேடம். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவர் ஜூனியர் ஜெயிச்சிட்டா மேடம். அதனால அவர் மன வருத்தத்தில் இருக்காரு மேடம். அவர் மன வருத்தத்துல தாடி வளர்த்து அப்ப வளர்த்துன தாடி தான் அப்படி போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாரு மேடம். இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமா முடிச்சு கொடுக்குறேன்னாரு. கடைசியில் அவர் எடுத்துட்டு வந்த ஆளு அது ஜெயிச்சுட்டு அந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டா மேடம். அதனால மன வருத்தத்துல தாடி வச்சாரு. ஆனா இன்னைக்கு பல ப்ராஜெக்ட் ஜெயிச்சாலும் அந்த மன வருத்தம் விடாம தாடி வளர்த்துட்டே இருக்காப்ல. ஐ லைக் இட். ஐ லைக் யுவர் சின்சியரிட்டி. அடுத்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்றேன்னு இருக்காரு மேடம். அதுலயும் நான் காம்படிஷன் பண்ணி இப்போ 5-6 ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் போச்சுன்னு இன்னி வரைக்கும் அவரால் மறக்க முடியல. அந்த மனவலியில் இருந்தவர் தான். ஓகே சார். ஏன் சார் விடுங்க சார். அந்த ப்ராஜெக்ட் போனாலும் இனி 10 ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அதான மெயின். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார் உங்களை டீப்பாக நான் இப்போ ஸ்டடி பண்ண போகிறேன். இருக்கு சார். இப்போ நெக்ஸ்ட் மீட்டிங் பண்ணுறாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆமாம் ஃபன் பண்ணி விட்டாச்சு. ஐயோ பட் நிஜமாலே லவ்லி மீட்டிங் ஆல் ஆஃப் யூ. அண்ட் அவர் வெளியில் சொன்னது தான், இங்கேயும் வந்து சொன்னது அதுதான். இந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சதுனால தான் யூ ஆர் ஏபிள் டு டூ திஸ் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 15 months. அண்ட் இன்னும் நிறைய இருக்குது 2026ஓட பிளான்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது இன்னும் சக்ஸஸ் சூப்பராக வந்து குவிய போகுது. இந்த ரூமோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? எங்கள் எம்டி சேர்க்காம 50 years 1000 years 1000 years எல்லாருமே வந்து ஒரு 15 பேர் இருக்கோம் மேடம். எல்லாருக்குமே 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பிரியங்கா மேடம் வந்து வருஷம் ஆங்கராக இருக்கிறதுக்கும் 5 வருஷம் ஆங்கராக வித்தியாசம் இருக்குல்ல மேடம்? ஆமாம் சார். அப்போ அது டபுள் ஆகும், ட்ரிபிள் தானே? ஆமாம். அப்போ அந்த மாதிரி ஒரு 15 கால்குலேட் பண்ணி 1000 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரூமில் இருக்கும். அது வந்து எங்கள் எம்டியோட விஷனுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் வந்து அப்படி போகிறீங்கன்னும் போது உங்களை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது சார் சொன்ன மாதிரி அது அந்த ஒரு வெறியில். சார் எப்படின்னா மேடம் அவர் மினிட்ஸ் போட்டுட்டு தான் மீட்டிங்கே கூப்பிடுவார். அந்த மினிட்ஸ்குள்ளே செட் ஆகிடும் அந்த மீட்டிங் அஜெண்டா எல்லாம். ஸோ ஃபேமிலி மேன் மேடம். இப்போ என்னென்னா நைட்டு நாங்கள் ஊருக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க, இல்லைப்பா போகக்கூடாதுன்னு சொல்லிடுவார். கடுப்பாக இருக்கும். காலையில் நமக்கு டிக்கெட் வந்துடும் ஃப்ளைட்டில். ஸோ என்னென்னா அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பார். பட் அதே சமயம் ஐஎம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலி 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 எங்கள் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ எங்களை விட எங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பார். அதனால் நாங்கள் நல்லா வேலை பார்ப்போம். இங்கே ஒன் லைனில் சொன்னால் சூப்பர். ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஸோ ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எம்ப்ளாயி, தென் எம்ப்ளாயி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த கம்பெனி, ரிவர்ஸில். ஸோ தேர்ஃபோர் யூ ஆர் ஆல் லுக்கிங் ஆஃப்டர் ஈச் அதர் அப்படின்னா. டெஃபினெட்லி மேடம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா மிஸ்டர் விமேஷ் அவர் ஒரு 25 years எக்ஸ்பீரியன்ஸ், மேடம் 25, சார் ஒரு 30 yearsனா இந்த கம்பீட்டன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே எதிரியை பக்கத்தில் வச்சு ஜெயிக்கணும்ன்ட்டு, அந்த மாதிரி அந்த கரெக்டான ஈக்குவலுக்கு தான் போகணும், போய் தான் ஆகணும் நான். ஸோ அதனால் எவ்ரிபடி இஸ் அப்கிரேடட் தெம்செல்ஸ் எவ்ரிடே. சுகன் சார் இருக்கார், அவர் எல்லோரும் கைட் பண்ணி ஜெயமணி சார் கைட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு. சூப்பர். லவ்லி. ரொம்ப அழகாக சமம் பண்ணீங்க. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதுதான் சார். அண்ட் இட் ஆல் கோஸ் டு யூ. இப்படி ஒரு டீம் அமைஞ்சிருக்குன்னா அது உங்களுக்காக அது அமைஞ்சிருக்கு. அந்த தம்பி வந்து உங்கள் பதவியை சீக்கிரமாக பீட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த இடத்துல அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் பிரதர். போயிட்டு வரேன். தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் விஷஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். See you all soon in Chennai. Founder CMD Chamber. Yes madam. My chamber
எப்பவுமே ஒரு சிஎம்டி மத்தியிலையும் ஒரு பெரிய டீம் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்கான டீம் சி இது எங்களோட ஃபுல் சிஎம்டி டீம், லீகல் டீம், லேண்ட் அக்ரிகேஷன் அண்ட் லீகல் டீம் ஃபுல்லாக இங்கே இருக்காங்க. எல்லா லேண்டையும் சோர்ஸ் பண்ணி எந்தெந்த ஊரில் போகணுன்னு வச்சிருக்காங்க பாருங்க டேட்டா. எப்படி சார் அது பண்ணுவாங்க? அது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு லேண்ட் அக்ரிகேஷனுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணால் அவர் அட்டன் பண்ணுவார். அட்டன் பண்ணிட்டு சைட் விசிட் டீம் புஷ் பண்ணுவார். சைட் விசிட் டீம் ஃபீல்டில் போய் சைட் விசிட் பண்ணிவிட்டு இங்கே அனுப்புவாங்க. இவங்க ஆடிட் பண்ணி அதை வையபிலிட்டி வருதான்னு பார்த்துட்டு இவங்க ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் லீகலில் வரும். இவங்க எல்லாம் அது வையபிளான்னு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டானா மட்டும்தான் ஒரு லேண்டை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ பார்க்குறதுக்கு சும்மா சாதாரணமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 25-30 பேர் லேண்ட் அக்ரிகேஷன் லீகல் லைசனிங்கில் மட்டும் வேலை பார்க்குறாங்க. சும்மா ஒரு கிரவுண்ட் 2 கிரவுண்டுன்னு கிடையாது. நீங்கள் அவ்வளோ ஏக்கரா வாங்கும்போது பாருங்க இங்கே பார்த்து இந்த மாதிரி ஒரு வையபிலிட்டி ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக செக் பண்ணி பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் லீகல் டீம் எல்லாமே உட்காந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் படித்து என்னம்மா பண்ணுறீங்க? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் இது. ஸோ கரண்ட்டாக வி ஹாவ் 5 ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங். அது தவிர அப்கமிங் 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது வந்து இட் இஸ் இன் ப்ராசஸ். யா, ஸோ வி ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் 5 ப்ராஜெக்ட்ஸ். அது தவிர 3 ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு டார்கெட் முடிச்சிட்டிங்களாம்மா? டார்கெட் முடிச்சாச்சா? சரி, இப்போ நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்களா சார்? இப்படி ஒரு லேண்ட் இருக்குன்னு இந்த ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் கிளம்புவீங்கல்ல, உங்களோட டீம் போவாங்கல்ல. பட் இப்படி ஒரு லேண்ட் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அது கண்டுபிடிக்கிறது எப்படி சார்? சூப்பராக சொல்லுவார். எப்படி பிரதர் ஃபர்ஸ்ட் நீங்கள் தானே அந்த கரெக்டான பர்சன் டு ஃபைண்ட் அவுட் எவ்ரிதிங்னு அந்த ரூமில்? மேடம் எங்களுக்கு லீட் ஜென்ரேட் ஆகும் மேடம். நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமு, பேப்பர் ஆட் இது எல்லாத்துலேயும் லீட் ஜென்ரேட் பண்ணோம். அதெல்லாம் என்கொயரிஸ் வரும். ஸோ அந்த என்கொயரி மூலிமா நாங்கள் வந்து வயபிலிட்டி செக் பண்ணுறோம். ஸோ இந்த லேண்ட் எங்களுக்கு வந்து சோர்ஸ் பண்ணால் இந்த இயரில் இந்த பட்ஜெட் எங்களுக்கு டார்கெட் இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் லேண்ட் சோர்ஸ் பண்ணுவோம். ஸோ அது பேஸ் பண்ணி நாங்கள் வந்து லேண்ட் பார்ப்போம். எங்களுக்கு வயபிலிட்டியாக வருதான் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆன் ஃபீல்டில் போய் நாங்கள் வந்து எல்லாமே சர்வே பண்ணுவோம். காம்படிட்டிவ் அனாலிசிஸ் எடுப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த லேண்ட் வைபிலிட்டி இருந்தால் எங்கிட்டே வரும் மேடம். அதுக்கப்புறம் நான் ஃபீல்டு விசிட் பண்ணால் பார்த்தா அந்த வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். அது என்ன சார் அந்த வைப்ரேஷன்? அது சுற்றி இருக்க சரௌண்டிங் பார்ப்போம். அது பார்ப்போம். அது லேண்ட்ல ஒரு வைப்ரேஷன் வரும் மேடம். அது என்னன்னு தெரியல, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அது பண்ணால் அந்த லேண்டு சக்ஸஸ் வரும் மேடம். இவர் தான் லியோ, கரெக்டா சார்? நான் உள்ள வந்ததுலேருந்து கேட்டுட்டே இருக்கிற பேர் லியோ 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 லியோ. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? மாறி மாறி சண்டை போட்டே இருக்க வேண்டியது மேடம். டெய்லி ஃபைட்டிங் மேடம். அவர் எப்படி சொல்லுவார்? டெய்லி ஃபைட்டிங்கா? ஃபைட்டிங்னா அந்த மாதிரி ஃபைட்டிங், இது வேற மாதிரி ஃபைட்டிங். ஒரு மாதிரி ஃபைட்டிங், உரிமையான ஒரு ஃபைட்டு. வைக்கப்படுறாரு பார்த்தீங்களா? அவர் எல்லாத்தையும் வைக்கப்படுவார் மேடம். சார் இப்படிதான். ஆனால் உள்ளுக்குள்ள ஃபுல் ஹார்ட்டு லவ்ஸ் தான். அழுதுருவார் பிள்ளையோ. லவ்லி மீட்டிங் யூ சார், லவ்லி மீட்டிங் யூ. ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ. சேம்பர்னு பார்த்தேன் சார், உங்கள் டீம் பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு போர்டு நான் பார்க்கவே இல்லை சார். நம்ம சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே நானும் இங்கே வாசலில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன். எம்டி எதுவுமே போடலை. நான் வந்து அந்த கம்பெனியில் ஒன்லி ஒரு போஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் மேடம். மென்டார்னு வச்சுருக்கேன். நம்மளை வந்து பீப்புள் வந்து கரெக்டாக செஞ்சால் லீடராக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு நல்ல லீடராக இருக்கணும்னா இந்த போஸ்ட் இதை வச்சு டிஃபைன் பண்ணக்கூடாது. அதெல்லாம் டெம்பரவரி. ஸோ நல்ல மென்டாராக என் டீமை கைட் பண்ணி அவங்கள சக்ஸஸ் பண்ண வச்சா அவங்க நம்மளை சக்ஸஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதனால் இந்த போஸ்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேடம். எப்போவுமே சொல்லுவேன், என் கம்பெனி ஹையரிங் பண்ணும்போது சொல்லுவேன், நிறைய பேர் வந்து எனக்கு இந்த போஸ்ட் இருக்கேன், விபி வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. ரியலி வாட் ப்ராப்ளம் யூ சால்வ் டிஃபைன்ஸ் ஹூம் யூ ஆர். நம்ம அவாய்டபிள் பண்ண முடியாமல் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்குன்னு தோணும் தவிர போஸ்ட்னால பண்ண முடியாது. நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஸோ போஸ்ட் வில் நாட் ரீடிஃபைன் ஹூ யூ ஆர், யுவர் டேலண்ட், யுவர் லீடர்ஷிப், யுவர் ஸ்கில் அண்ட் ஹவ் யூ ஹெல்ப் பீப்புள் டு மேக் பீப்புள் வின்னு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் என்னோட கம்பெனியில் எதில் போனாலுமே எம்கே தி மென்டார்னு மட்டும்தான் போகும் தவிர அவர் எதுவுமே போகாது. ஐ லவ் டு பி அ மென்டார் தேன் அன் எம்டி சேர்மன். ஐ டோன்ட் லைக் இட். ஸோ மக்களே, நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஒரு விஷனரி, சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் எம்வி மணிகண்டன் அப்படிலாம் நான் வந்து இவ்வளவும் பேசிட்டேன். பட் இப்போ வந்து அதை மாற்றி த மென்டர் மணிகண்டன் அப்படின்றத வந்து எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு முக்கியமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் அவங்களோட டீம் கிட்ட பேசினது இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது தேர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். இந்த ஒரு சின்ன வயசில் இவ்வளோ விஷயங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டீமை லீட் பண்ணி நம்ம அடுத்து இது ஒன்று பண்ணணும், அவங்க வந்து வேணால் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தெர் இஸ் சம்திங் மோர் விச் ஐ வாண்ட் டு நோ. அதை நாங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து பார்க்க போகிறோம். அடுத்த ஃப்ளோர் போகலாம் மேடம். வாங்க போகலாம். என்ன சார் திரும்ப மேலேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் தான் நான் நினச்சேன். இது என்ன? மேலே நீங்கள் பார்த்து வெறும் ஃபியூ டிபார்ட்மெண்ட்ஸ் தான் மேடம். டீசர் தான்.
மெயின் பிக்சர் இங்கே இருக்குது, இனி 2 பில்டிங் இருக்குது மேடம் நம்ம பார்க்குறது. இவர் அப்படியும் பேசுறாரு இப்படியும் பேசுறாரு, இவர் புரிஞ்சுக்கவே முடியலங்க என்னால. இது என்ன பிக் பாஸ் வீட்டு மாதிரி ஆமாம் மேடம், ஆமாம் மேடம். டான்ஸ் 1 o'clock ஆனால் ஒரு பாட்டு போடுவோம் மேடம். திருப்பி 2 o'clock ஆனால் 1 hour முடிஞ்சு பாட்டு போடுவோம். திருப்பி 6 மணி ஆனால் அடுத்த 1/2 மணி நேரத்தில் ஆஃபீஸ் முடிய போதுன்னு ஒரு பாட்டு போடுவோம் மேடம். 4 பாட்டு டெய்லி. 1 மணிக்கு என்ன பாட்டு? லஞ்சுனா அடிஷா ஆந்தம் வச்சிருக்கோம், கேட்குறீங்களா? போட சொல்லணுமா? ப்ளீஸ் ப்ளே பண்றீங்களா? அடிஷா ஆந்தம் போட சொல்லுங்க. அடிஷா ஆந்தம் ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ், கேப்போம். ஆமாம், இதெல்லாம் இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம் நாங்கள் லஞ்சுக்கு. எங்கள் டீமே சமைச்சிட்டு வந்து மாதத்துக்கு ஒரு நாள் பாட் லக்குன்னு ஒன்று ரன் பண்ணுவோம். ஆமாம், ஸோ அவங்கவுங்க கொண்டு வந்து இதே மாதிரி பண்ணுவோம். எல்லாருமே சேர்ந்து ஒரு ஷேர் பண்ணி டிஷ்